ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோமாவதி அமாவாசை எப்போது? சோமாவதி அமாவாசை 2024 விரதம் இருக்க வேண்டிய முறைகள் என்னென்ன? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடத்தில் 12 அமாவாசை தேதிகள் உள்ளன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளன. அமாவாசைக்கு தனி சிறப்பு உண்டு. குறிப்பாக திங்கட்கிழமை அமாவாசை மிக சிறப்பாக கருதப்படுகிறது. சோம என்றால் சந்திரன் என பொருள். சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமைகளில் வருவதால் அதற்கு சோமவதி அமாவாசை என பெயர். சோமவதி அமாவாசை திங்கட்கிழமை முக்கிய அமாவாசையாக கருதப்படுகிறது. இந்த சோமவதி அமாவாசை இந்துக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாளில் நதியில் நீராடுவதும் அன்னதானம் செய்வதும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுவதால் நல்ல பலன்களும் எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. ஹிந்து நாட்காட்டியின்படி பாத்ரபத மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ சோமவதி அமாவாசை இந்த ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. பாத்ரபத சோமவதி அமாவாசை ஆரம்பம் செப்டம்பர் 2 காலை 5:21. அதே போல இந்த சோமவதி அமாவாசையின் முடிவு செப்டம்பர் 3 முதல் காலை 7:24 வரை. அடுத்ததாக பாத்ரபத அமாவாசை செப்டம்பர் 2ஆம் தேதி உதய திதியில் வருவதால் இந்த நாளில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. சோமாவதி அமாவாசை அன்று எந்த ஒரு புனித நதியில் நீராடுவதுமே மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் ஒருவர் கங்கையில் நீராடினால் அவர் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார் என்றும் அவருக்கு முக்தியின் கதவுகள் திறக்கப்படும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த நாளில் சுப வேளையில் குளித்தால் அதிக பலன் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். இந்த ஆண்டு சோமாவதி அமாவாசையில் நீராடுவதற்கான மங்களகரமான நேரத்தை பற்றி வாருங்கள் பார்ப்போம். பாத்ரபத சோமாவதி அமாவாசை ஸ்நானத்திற்கு உகந்த நேரம் செப்டம்பர் 2 திங்கட்கிழமை அதிகாலை 4:29 முதல் 5:15 வரை. இந்த மங்கள நேரத்தில் நீராடினால் மிகவும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். குளித்த உடனேயே நீங்கள் தானம் செய்யலாம். ஆனால் தானம் செய்வதற்கான நல்ல நேரத்தை பற்றியுமே நாம் பேசினால் இதற்கு சிறந்த நேரம் அபிஜித் முகூர்த்தமாக கருதப்படுகிறது. சோமவதி அமாவாசை அன்று தானம் செய்ய உகந்த நேரம் செப்டம்பர் 2 காலை 11:55 முதல் மதியம் 12:46 வரை. இது அபிஜித் முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் முன்னோர்களுக்கு தானம் செய்யப்படுகிறது. இந்த முகூர்த்தத்தில் சோமவதி அமாவாசை அன்று தானம் செய்தால் பூர்வ தோஷங்கள் நீங்கும். சோமவதி அமாவாசை என்று ஸ்நானம் தானம் செய்வது மட்டுமின்றி சிவனை வழிபட பலன் தரும். இரு சுப யோகங்கள் உருவாகி வருகின்றன. இந்த யோகங்களில் சிவயோகம் மற்றும் சித்த யோகம் ஆகியவை அடங்கும். சிவயோகத்தின் ஆரம்பம் செப்டம்பர் 2 சூரிய உதயம் முதல் மாலை 6:20 வரை. இதைத் தொடர்ந்து சித்த யோகம் உடனே தொடங்கும். சித்த யோகம் அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் 3 வரை நீடிக்கும். சிவயோகம் எந்த வழிபாடு, பிரார்த்தனை, யோகா, தியானம் ஆகியவற்றிற்குமே மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சோமவதி அமாவாசை அன்று இந்த நன்னாளில் சிவனை வழிபட்டு சிவலிங்க ஸ்நானத்துடன் வில்வம் போன்றவற்றை அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூரண பலன் கிடைக்கும். மற்ற அமாவாசை தேதிகளைப் போலவே சோமவதி அமாவாசையுமே முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அதே நேரத்தில் திங்கட்கிழமை வருவதால் இந்த நாளில் சிவனை வழிபடுவதும் கட்டாயமாக கருதப்படுகிறது. இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து முன்னோர்களுக்கு பன்னீர், கருப்பு எல்லை சமர்ப்பித்து பித்ருதோஷங்களில் இருந்து விடுபட பிரார்த்தனை செய்தால் முன்னோர்களின் ஆசிகள் கிடைக்கும். இந்த நாளில் முன்னோர்களின் பெயரில் ஆற்றில் நீராடி வழிபாடு செய்வதும் தேவையில்லாதவர்களுக்கு தானம் செய்வதும் நல்ல பலன்களை தரும். இதனுடன் இந்த நாளில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பார்வதி தேவியை வழிபடுபவர் தனது விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியும். இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் புனித நதிகளில் நீராடி வழிபாடு செய்தால் பித்ருதோஷங்கள் அனைத்தும் நீங்கும். இந்த நாளில் முன்னோர்களின் ஷரதா தர்ப்பணம் மற்றும் பிண்டதானமும் செய்யப்படுகிறது. இறந்த தேதி தெரியாத முன்னோர்களுக்கு இந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களும் அமைதி பெறுவார்கள். சோமவதி அமாவாசை அன்று புனித நதியில் நீராடுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஜோதிட தீர்வு. இந்த நாளில் ஆற்றில் குளிக்க முடியாவிட்டாலுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கும் நீரில் சில துளிகள் கங்கை நீரை சேர்த்துக் கொள்ளுங்கள். இதுவும் சிறப்பான பலனை தரும். எடுத்த அதே புண்ணியமும் கிடைக்கும். சோமவதி அமாவாசை அன்று காலையில் நீராடுதல் முதலியவற்றிலிருந்து விடுபட்டு செம்பு பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதில் அக்ஷதையும் குங்குமமும் சேர்த்து சூரிய பகவானுக்கு அரக்கியத்தை அர்ச்சனை செய்தால் பலன் கிடைக்கும். இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்வது குறிப்பாக பலனளிக்கிறது. மேலும் நீங்கள் ஆடை
தானியங்களை தானம் செய்தால் வெவ்வேறு பலன் கிடைக்கும். சோமவதி அமாவாசை என்று பசுவிற்கு நெய் கலந்த ரொட்டி வெல்லம் கொடுத்தால் விருப்பங்கள் நிறைவேறும். இந்த நாளில் நீங்கள் தவறுதலாக கூட எந்த ஒரு பிராணியையோ அல்லது வயதானவர்களையோ அவமதிக்க கூடாது. இந்த நாளில் பீப்பல் மரத்திற்கு தண்ணீர் மற்றும் தீபம் ஏற்றுவது ரொம்பவுமே மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அது விருப்பங்களை நிறைவேற்றுகிறது. சோமவதி அமாவாசை நாள் முன்னோர்களுக்கும் சிவ வழிபாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு புனித நதியில் நீராடிய பின்னர் பச்சை பாலில் தயிர் மற்றும் தேன் கலந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். மேலும் 4 முக நெய் தீபம் ஏற்றி சிவசாலிசா பாராயணம் செய்ய வேண்டும். இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம் பெருகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.